அன்புள்ள மாணவர்களே வணக்கம். இனிய தமிழில் எளிய இலக்கணம். பண்பு பெயர் புணர்ச்சி. இக்காணொலியில் பண்பு பெயர் என்றால் என்ன, மையீற்று பண்பு பெயர்கள், பண்பு பெயர் புணர்ச்சி விதிகள், அந்த விதிகளை பற்றிய விளக்கம் தக்க எடுத்துக்காட்டுகளுடன் சொல்லப்பட்டுள்ளன. முதலில் பண்பு பெயர் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு பொருளின் நிறம், சுவை, அளவு, வடிவம், இயல்பு ஆகியவற்றின் குணங்களை உணர்த்தும் பெயர் பண்பு பெயராகும். அதாவது ஒரு பொருளின் நிறம், சுவை, அளவு, வடிவம், இயல்பு இவற்றை பற்றி தெரியப்படுத்தும் பெயர்கள் பண்பு பெயர்களாகும். நிறம் என்றால் செம்மை, கருமை, வெண்மை என்ற அந்த பண்பு பெயர்கள் அமையலாம். சுவை என்றால் இனிப்பு, கசப்பு, புளிப்பு என்று சுவை பெயர்கள் அமையலாம். அளவு என்றால் சிறிய, பெரிய, நெடிய, பொறுமை, இருமை, மும்மை என்று அந்த பண்பு பெயர்கள் அமையலாம். வடிவ பண்பு பெயர்கள் வட்டம், சதுரம், கூம்பு என்பனவாகும். இயல்பு அதாவது தன்மையின் பண்பு பெயர்கள் நன்மை, தீமை, கொடுமை என்பனவாகும். மை விகுதி பெற்று வரும் பண்பு பெயர்கள் நன்மை, தீமை, வெண்மை, கருமை, மென்மை, இனிமை முதலியன மை விகுதியை பெற்று வரும் பண்பு பெயர்கள் ஆகும். இந்த சொற்கள் மை விகுதியை இறுதியில் கொண்டுள்ளதால் மை விகுதியை பெற்று வரும் பண்பு பெயர்கள் என்று சொல்வார்கள். மையேற்று பண்பு பெயர்கள் என்றும் இவற்றை அழைப்பார். மையேற்று என மையை இறுதியாக உடைய பண்பு பெயர்கள் என்று கூட இவற்றை சொல்வார்கள். இத்தகைய பெயருடன் மற்ற சொற்கள் புணர்வதையே பண்பு பெயர் புணர்ச்சி என்றும் கூறுவார். இத்தகைய சொற்களோடு மற்ற சொற்கள் வந்து புணர்வதையே பண்பு பெயர் புணர்ச்சி என்று சொல்வார்கள். பண்பு பெயர் புணர்ச்சி விதிகள் இவைதான். அவற்றை நன்னூலார் கூறியுள்ளார். அவை யாவை பார். 1. ஈறுபோதல். ஈறுபோதல் என்றால் இறுதியில் உள்ள மை கெடுதல். 2. இடை உகரம் ஈயாது. இடையில் உள்ள உகர எழுத்து ஈயாக மாறுதல். ஊ மறைந்து இகரமாக அது மாறிவிடும். 3. ஆதி நீடல். முதலில் உள்ள எழுத்து நீண்டு ஒலித்தல் என்பதை தான் ஆதி நீடல் என்று சொல்வார். 4. அடி அகரம் ஐ ஆதல். முதலில் உள்ள அகரம் ஐயாக மாறுதல். முதலில் வந்த அகரம் ஐயாக மாறிவிடுதல். 5. தன்னொற்று இரட்டல். தன்னுடைய ஒற்று எழுத்தை இரட்டித்து தோன்றுதல். தன்னுடைய ஒற்று எழுத்தை இரட்டித்து தோன்றுதல். 6. முன் நின்ற மெய் தெரிதல். அதாவது வருமொழிக்கு முன்னால இருக்கின்ற மெய் எழுத்தை திரிந்து வருதல். முன்னால் இருக்கும் மெய் எழுத்தை திரித்தல் என்று பெயர். 7. இனமைதல். வருமொழியின் இணை எழுத்து மிகுந்து வருதல். வருமொழியின் இணை எழுத்து தன்னுடைய இணை எழுத்தை அது மிக்கு வரும்படி செய்தல். 8. இணையவும் என்று சொல்வார்கள். இவ்வாறான விதிகள் பொருந்தவில்லை என்றால், சொன்ன விதிகள் பொருந்தவில்லை என்றால் மேலும் சில விதிகளின்படி அந்த புணர்ச்சியை கூறுவார்கள். அதைத்தான் இணையவும் என்ற போன்ற அப்படின்ற பொருளில் அந்த தொடர் தரும். 1. ஈறுபோதல். பண்பு பெயரின் இறுதியில் உள்ள மை என்னும் விகுதி மட்டும் கெட்டு புணரும். பண்பு பெயரின் இறுதியில் உள்ள மை என்னும் விகுதி மட்டும் கெட்டு உணர்வர். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். செம்மலர். செம்மை கூட்டல் மலர். செம்மை என்பதில் மை கெட்டு விட்டால் செம் என்று மாறும். பிறகு மலர் என்ற சொல் வந்து சேர்ந்து செம்மலர் என்று ஆகிவிடும். இதை ஈறுபோதலுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். மேலும் பெருவழி. பெருமை கூட்டல் வழி. வெண்குடை. வெண்மை கூட்டல் குடை. வெண்பட்டு. வெண்மை கூட்டல் பட்டு. சிறுபொதி. சிறுமை கூட்டல் பொதி.
நன்மணி, நன்மை கூட்டல் மணி. எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். 2. இடை ஒகரம் இ ஆதல். அதாவது இடையில் வந்திருக்கின்ற ஒகர எழுத்து ஈயாக மாறிவிடுதல். பண்பு பெயரின் விகுதி கெடுவதுடன் இடையில் வந்துள்ள உகரம் இகரமாக மாறுவது. பாருங்கள். பெரியன், பெருமை கூட்டல் பெரியன் என்பதை தான் பெரியன் என்று சொல்லும். இங்கு பெருமை என்பதில் மை விகுதி கெட்டால் பெரு கூட்டல் அன் என்று வரும். ஈறு போனது என்று அதை சொல்வோம். அடுத்ததாக ரகரத்தில் உள்ள ஊ, அது கெட்டுடு உகரம் இகரமாக மாறுதல். அதான் உகரம் இடையில் வந்த உகரம் இகரமாக மாறுதல். அந்த விதியின்படி பெரு என்பது பெரி என்று மாறிவிடும். அடுத்ததாக எகர உடம்படும் மெய் தோன்றும். ஏனென்றால் பெரி என்பதில் ஒரு இகரம் இருக்கிறது, அன் என்பது ஒரு உயிர் எழுத்து. இந்த 2 உயிரெழுத்தும் சேரும் போது ஒரு மெய் எழுத்து தோன்றும். அதைத்தான் நாம் உடம்பொடு மெய் என்று சொல்லுவோம். ஆக இங்கு அந்த உடம்பொடு மெய்யான எகரம் தோன்றியது. அதனால்தான் பெரியன் என்று அந்த தொடர் உருவானது. சிறியர், சிறுமை கூட்டல் அர். சிறி இலை, சிறி இலை, சிறுமை கூட்டல் இலை. இந்த எடுத்துக்காட்டுகளையும் அதற்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். 3. ஆதி நீடல். பண்பு பெயரின் மை விகுதி கெடுவதுடன் சொல்லின் முதலில் உள்ள எழுத்து நீண்டு ஒலிப்பது. சொல்லின் முதலில் உள்ள எழுத்து நீண்டு ஒலிப்பது. பாருங்கள். மூதூர், முதுமை பிளஸ் ஊர் என்று பிரிக்கலாம். முதுமை என்பதில் மை விகுதி கெட்டால் முது என்று ஆகிவிடும். பிறகு ஆதி நீண்டல், நீடல் என்ற விதியின்படி மு என்பது மூ என்று மாறிவிடும். மூது கூட்டல் ஊர் என்று ஆகும். அடுத்தது சுகரம் வந்துள்ளது. சுகரத்தில் உள்ள உகரம் கெட்டால் மூத் என்று மாறிவிடும். அந்த மூத் என்பதோடு ஊர் என்பது சேரும்போது மூதூர் என்று உருவாகும். இத்து கூட்டல் ஊ, பூ என்று மாறியது. உயிரும் மெய்யும் இங்கு சேர்ந்து வந்தது. மேலும் வேறு சில எடுத்துக்காட்டுகளை இதற்கு சொல்லலாம். பேரூர், பெருமை கூட்டல் ஊர். பாசிலை, பசுமை கூட்டல் இலை. மூதுரை, முதுமை கூட்டல் உரை. இவற்றை கூட அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். 4. அடி அகரம் ஐ ஆதல். அடி அகரம் என்றால் முதலில் உள்ள அகரம் ஐ ஆதல். பண்பு பெயரின் விகுதி கெடுவதுடன் சொல்லின் முதலில் வந்துள்ள அகரம் ஐயாக மாறுவது. சொல்லின் முதலில் வந்துள்ள அகரம் ஐயாக மாறுவது. அதற்கு பிறகு வருமொழியின் முதல் எழுத்தின் இணை எழுத்து மிகுந்து வரும். வருமொழியின் முதல் எழுத்து வல்லினமாக இருந்தால் அதன் இணை எழுத்து மிகுந்து ஒலிப்பது. பாருங்கள். பைங்கொடை, பசுமை கூட்டல் கொடி என்று பிரிக்கலாம். பசுமை என்பதில் மை போனது, பசு வந்தது. அடி அகரம் ஐயாதல் என்ற விதியின்படி முதலில் வந்த பா என்பது பையாக மாறியது. அடுத்து சுகரம் கெட்டது. இணையவும் என்ற விதியின்படி அது சு என்பது அங்கு கெட்டது. பை கூட்டல் கொடி என்று ஆனது. அடுத்ததாக வருமொழியின் முதல் எழுத்து கொடி என்பதால் அங்கு வல்லின எழுத்து கா வந்தது. அதன் இணை எழுத்த நா என்பது இங்கே வரும். பை இங் கொடி, பைங்கொடி என்று உருவானது. மேலும் பைந்தமிழ், பைங்கிளி, பைங்கூழ் என்பனவற்றை கூட இவற்றுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்து தன்னொற்று இரட்டல். 5. தன்னொற்று இரட்டல். மை விகுதி கெட்டு வருமொழியின் முதலில் உள்ள டகரம் அல்லது ரகரம் இரட்டித்து உணரும். அதாவது மை விகுதி கெடும். அதற்கு பிறகு இருக்கின்ற தகரம் அல்லது ரகரம் அதனுடன்
உகரம் சேர்ந்து டு இருக்கும் அல்லது ரு இருக்கும். அந்த எழுத்து இரட்டித்து உணரும். அதே போல வேறு சில விதிகள் பொருந்தும் வேறு சில தொடர்களுக்கும். பாருங்கள், கனிக்குறில் முன் நின்ற மெய்களும் கனிக்குறில் அதை அடுத்து மெய் எழுத்து வந்து அந்த மெய் இரட்டித்து வரும். குற்றில் உரங்கள் வந்தால் அந்த குற்றில் உரத்தில் உள்ள உகர எழுத்துடன் கூடிய குற்றில் உகர எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களும் இரட்டித்து வரும். இத்தகைய 3 வகை முயற்சிகளை இங்கே பார்க்கலாம். பாருங்கள், நெட்டிலை, நெடுமை கூட்டல் இலை என்பது நெட்டிலை என்று வருகிறது. நெடுமை கூட்டல் இலை, அதில் மை விகுதி போனால் நெடு கூட்டல் இலை என்று வரும். அடுத்து அதில் உள்ள தன்னொற்று இரட்டல் என்றபடி நெட்டு என்பது நெடு என்பது நெட்டு என்று வரும். நெடு என்பது நெட்டு என்று வரும். அங்கே டகரம் இரட்டித்து வந்தது. அடுத்ததாக இலை என்ற சொல்லுடன் அது சேரும்போது நெட்டிலை என்று மாறிவிடும். இட் கூட்டல் இலை என்று வந்தால் அது உயிர்மை எழுத்து புணர்ந்த புணர்ச்சியாக மாறிவிடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விளக்கத்தின்படி விதியின்படி உயிர்மை எழுத்து அங்கே தோன்றிவிடும். ஆக நெட்டிலை என்பது இதற்கு சரியான எடுத்துக்காட்டு. மேலும் வேறு சில எடுத்துக்காட்டுகளையும் சொல்லலாம். வெற்றிலை, சிற்றூர், குற்றுகரம், புத்துயிர், மெல்லியல், சிற்றோடை. மெல்லியல் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். தனிக்குறில் முன் நின்ற மெய்களும் இரட்டிற்கும் என்று சொல்கிறார். மெல்லியல் என்பதை மென்மை கூட்டல் இயல் என்று பிரித்து விடலாம். ஆங்கே மை விகுதி கேட்டால் மென் கூட்டல் இயல் என்றாகும். இன் என்பது முன்னின்ற மெய் திரிதல் என்ற விதியின்படி இங்கு மென்மையில் உள்ள இன் என்பது இல்லாக மாறிவிடும். அடுத்து தன்னொற்று இருட்டல் என்ற விதியின்படி இல் என்பது மறுபடியும் இரட்டித்து வரும். மெல்லி, மெல் என்று வரும். அப்படி வரும்போது இயல் என்ற சொல்லுடன் அது சேரும்போது மெல்லியல் என்று மாறிவிடும். எனவே தனிக்குறள் முன் நின்ற மெய்களும் இரட்டித்து வரும் என்பதற்கு இதை எடுத்துக்காட்டாக சொல்லும். அடுத்து குற்றியல் உகரங்களும் தம் ஒற்றுமைகளை இரட்டித்து வரும் என்று சொல்கிறார். சிற்றோடை பாருங்கள். சிறுமை கூட்டல் ஓடை சிற்றோடை. மை விகுதி கெட்டுரும். அப்போது சிறு என்பது மற்றும் இருக்கும். அந்த சிறு என்பது ஒற்று இரட்டிக்கும் போது சிற்று என்று வரும். அடுத்ததாக உகரம் கெடுதல் என்ற விதியின்படி சிற்று சிறு என்று வரும். அந்த ருகரத்தின் மேல் உள்ள உகரம் கெட்டுவிடும். பிறகு அவற்றோடு ஓடை என்ற சொல் சேர்ந்து விட்டால் சிற்றோடை என்று அது மாறும். இவ்வாறாக விளக்கங்களை சொல்லலாம். அடுத்து 6 முன் நின்ற மெய் தெரிதல். ஈறுபோதல் விதியின்படி மை விகுதி கெடும். நிலைமொழியின் இறுதியில் உள்ள எழுத்து தனது இனமாகவோ வருமொழியின் முதலில் உள்ள எழுத்தின் இனமாகவோ வேறொரு மெய்யாகவோ தெரிந்து உணர்வது. அதாவது மை விகுதி கெட்டுவிடும். நிலைமொழியின் இறுதியில் உள்ள எழுத்து தனது இனமாக அதனுடைய இனமாக வரலாம், அல்லது வருமொழியின் முதலில் உள்ள எழுத்து அதனுடைய இனமாக வரலாம், அல்லது அது திரிந்தும் வரலாம். பாருங்க, செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். மை கெட்டு விட்டால் செம் கூட்டல் தமிழ் என்று ஆகிவிடும். அடுத்ததாக அங்கே இம் என்பது முன்னின்ற மெய் தெரிதல் என்ற விதியின்படி இன்னாக, அதாவது தன்னகரனாக மாறிவிட்டது. மேலும் வருமொழி வல்லினமாக இருப்பதால் சகரமாக இருப்பதால் அதனுடைய இணை எடுத்து அங்கு வந்தது என்றும் நான் சொல்லலாம். எனவேதான் அது செந்தமிழ் என்று ஆனது. இவ்வாறு வேறு சில எடுத்துக்காட்டுகளையும் காட்ட முடியும். வெந்நீர், வெம்மை கூட்டல் நீர். சேயோன், செம்மை கூட்டல் ஓன். சேதாமல், செம்மை கூட்டல் ஆம்பல். வல்லுகிர், வன்மை கூட்டல் உகிர். இவற்றை கூட அவற்றுக்கு எடுத்துக்காட்டாக நாம்
சொல்லலாம். 7 இனமிகள். ஈறுபோதல் என்ற விதியின்படி மை விகுதி கெட்டுவிடும். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாய் இருந்து வருமொழியின் முதல் எழுத்து வல்லின மெய்யாக இருந்தால் அந்த வல்லின எழுத்தின் இணை எழுத்து வந்து உணரும். மை விகுதி கேட்டுவிடும். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிராக இருந்தால் வருமொழியின் முதல் எழுத்து வல்லினமாக இருக்கும்போது அந்த வல்லினத்தின் இணை எழுத்து வந்து உணரும். பாருங்கள். கருங்கடல், கருமை கூட்டல் கடல். மை விகுதி கேட்டால் கரு கூட்டல் கடல் என்று வரும். பிறகு கடல் என்பது வருமொழியின் முதல் எழுத்து கா, அதனுடைய இணை எழுத்து ngா என்பது. ngா வந்தால் கரு கடல் இனமைகள் என்ற விதியின்படி அங்கே நகரம் வந்தது. கருங்கடல் என புணர்ந்தது. கருந்தார், கருமை கூட்டல் தார். செங்கடல், செம்மை கூட்டல் கடல். கருங்குயில், கருமை கூட்டல் குயில். அருஞ்சொல், அருமை கூட்டல் சொல். நருந்தே, நறுமை கூட்டல் தேன். இத்தகைய எடுத்துக்காட்டுகளையும் அதற்கு நாம் எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். இணையவும் என்றால் முன்பு சொன்னப்பட்ட விதிகள் மட்டுமல்லாமல் அந்த விதிகள் படி வரவில்லை என்றால் வேறு சில விதிகளையும் நாம் சேர்த்துக் கொள்ளலாம். பாருங்கள். மை விகுதி கெட்டி நிற்கும் நிலைமொழியின் இறுதி எழுத்து மேற்சொன்ன எந்த விதியிலும் பொருந்தாமல் இருந்தால், நிலைமொழியின் இறுதி எழுத்து மேற்சொன்ன எந்த விதியின் படி பொருந்தாமல் இருந்தால் இணையவும் என்னும் விதியின்படி அங்கே பயன்படுத்த வேண்டும். பாருங்கள். பசுந்தளிர், பசுமை கூட்டல் தளிர். மை விகுதி கேட்டால் பசு தளிர் என்று ஈறுபோதல் என்ற விதியின்படி பைசு கூட்டல் தளிர் என்று வரும். அடி அகரம் ஐயாதல் என்ற விதியின்படி பைசு என அங்கு வந்தது. அடுத்து சு என்ற எழுத்து கெட்டது. இணையவும் என்ற விதியின்படி சு என்பது இங்கே கெட்டது. ஆக பை கூட்டல் தளிர் என்று உள்ளது. அடுத்து இனமிகள் என்ற விதியின்படி தளிர் தா தகரத்தின் இணை எழுத்தான தன்னகரனா அங்கே வந்தது. பைந்தளிர் என புணர்ந்தது. மேலும் பைந்தமிழ், பைங்கிளி என்னும் சொற்களையும் இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் சொல்லலாம். இதுவரை உணர்ச்சி விதிகளை பற்றி நாம் பார்த்தோம். அந்த விதிகளை எல்லாம் சொல்லுகின்ற ஒரு நூற்பால் நன்னூல் உள்ளது. பாருங்கள். ஈறுபோதல், இடை உகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடி அகரம் ஐயாதல், தன்னொற்றிரட்டல், முன்னின்ற மெய் திரிதல், இனமிகள், இணையவும் பண்பிற்கு இயல்பே. இதுதான் அந்த நூற்பா. இதுவரை இனிய தமிழில் எளிய இலக்கணம் என்ற தலைப்பில் பண்பு பெயர் மாட்சிகள் பற்றி பார்த்தோம். இக்காணொலியில் பண்பு பெயர் என்றால் என்ன, மையீற்று பண்பு பெயர்கள் என்பன எவை, பண்பு பெயர் புணர்ச்சி விதிகள், ஒவ்வொன்றை பற்றிய விளக்கம் ஆகியவற்றை தெளிவாக பார்த்தோம். இத்துடன் இக்காணொலி நிறைவு பெறுகிறது. மிக்க மகிழ்ச்சி அன்பு மாணவர்களே.